நான் உங்களை தான் நம்பி இருக்கோம். இங்க ஆட்சிக்கு வந்தோடனே எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கும். இங்க தானே படுத்துப்போம். வீட்டுல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க வீட்டை பாருங்க. இதுல தானே நாங்க 5 பேருமே போயிருந்தோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசாருதீன் உதுமான் அலி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தஞ்சை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர். எலெக்ஷனுக்கு முன்னாடி உமையால்புரம் பகுதியில் ஒரு தம்பி, அந்த தம்பியும் அந்த குடும்பமும் சேர்ந்து வீடு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்க அந்த தம்பியோட அப்பாவும் மரம் ஏறும்போது கீழே விழுந்து கை உடச்சிக்கிட்டாரு. அதனால் ரொம்ப வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன், கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் முதல்வர் ஆனோடனே நான் உங்களுக்கு தங்கறதுக்காக ஒரு வீடு ஒன்று வாங்கி தரேன் நான் அரசாங்கத்திட்டேருந்து அப்படின்னு. அந்த கோரிக்கையை இன்னைக்கு நிறைவேற்றியாச்சு. தலைவர்கிட்ட அந்த கோரிக்கையை வச்சு இன்னைக்கு அமைச்சர் அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் இன்னைக்கு அந்த பையனுக்கு அந்த வீடை வழங்கிட்டு போறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த நேரத்தில் எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் பொதுச்செயலாளருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அமைச்சர் ராஜ்குமார் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பணி மக்கள் பணி நான் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, இப்போ நான் தோத்துட்டேன், வெறும் 1000 ஓட்டில் தோத்தாச்சு. இருந்தாலும் இந்த மக்கள் பணி எப்பயுமே என்னுடைய தொகுதியில் பாபநாசத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். மக்களுக்கு என்ன குறை நிறைகள் இருந்தாலும் நான் முன் நிற்பேன். அவங்களுடைய தேவைகளும் நான் பூர்த்தி செய்வேன். இதை இந்த வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.